அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பார்வை என்பது பார்ப்பன எதிர்ப்பா பார்ப்பனிய எதிர்ப்பா அப்படிங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பார்வை என்பது பார்ப்பனிய சித்தாந்த எதிர்ப்பு. நீங்க இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்ப்பனர்கள் இருந்திருக்கிறார்களா என்றால் ஐயா வி.பி. ராமன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்தார் 1977 முதல் 79 இப்பவும் இருக்கிறாரு தலைமை வழக்கறிஞர். எஸ் இருக்கிறார். அவருடைய இருக்கிறார். அப்போ இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனா இப்ப மைத்ரேயன் வருகின்ற பொழுது வேறு கேள்வி என்னன்னா திரு செந்தில், நீங்க இதை வந்து இனவாதம் அப்படிங்கிறதோட சுருக்குறீங்க. இல்ல நான் அப்படி சுருக்கல, நான் அதுக்கு தான் வரேன். இல்ல அது அப்படியாக மாற்றம் இருந்துச்சு திராவிடர் கழகத்துக்கு திமுகவுக்குமான வேறுபாடுன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அதை கூட அந்த வேறுபாடே சொல்லல. திமுகவுடைய தற்போதைய நிலைப்பாடு அல்லது தொடர்ச்சியாக அவங்க வைக்கிற நிலைப்பாடுங்கிறது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, சொல்ல வரேன் சார், இந்துத்துவ எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அங்கிருந்து தான் இந்த கேள்வி. இவரை வந்து நான் அவர் என்னவாக இருந்தார் என்னவா பிறக்கிறாருங்கிறது பிரச்சனை அதுதான் நான் சொல்ல வரேன். அது என்ன நீங்க சொல்லல, ஷாம் சார் சொல்லிட்டு கூட சொன்னார். சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து எம்ஜிஆர் குறித்த விமர்சனத்தை சுட்டிக்காட்டி அதுக்குள்ள போனதுனால சொல்றேன். அந்த இடத்துக்காக சொல்றதுக்கு வரேன். எக்ஸாக்ட்லி ரைட். ஆனால் இவர்கள் மீது வராத அந்த விமர்சனம் மைத்ரேயன் மீது வந்ததுக்கான காரணம் அதுதான் சொல்ல வந்தேன். மைத்ரேயன் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர். அப்ப அது இன்றைக்கு கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. அந்த விமர்சனத்தில் நியாயம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நீங்க ஐடியாலஜி அவர் வந்து அதை திறந்து விட்டாரா, நம்ம பிறப்பின் அடிப்படையில் அப்படி பேசுவது அப்படிங்கிறத எந்த விதத்திலும் ஏற்பு கிடையாது. ஆனால் ஐடியாலஜியா நீங்க அதை தக்க வைத்திருக்கிறீர்களா, அதை அல்லது திறந்து விட்டு வருகிறீர்களா அப்படிங்கிறது முக்கியம். சரி, ஓகே, இது வரைக்கும் அந்த ஐடியாலஜியா இருந்தார், இனி அவர் வந்து அப்படி இருக்க மாட்டார் என்று ஒருவேளை அவர் அதை திறந்து விட்டு வருகிறார் வைங்க, அதை அவருடைய செயல்பாடுகள் மூலம் நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கிறது. ஸோ அது அவருடைய செயல்பாட்டில் தான் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் பொதுவாக சார் இந்த தலைப்பு வெறும் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், திமுக அதிமுக என்பதை தாண்டி பறந்துபட்டு எடுக்கின்ற பொழுது சார் இப்ப நகர்வுகள் ரெண்டு பெரிய கட்சிகள் நடக்கிறதுனால அதை மையப்படுத்துறோம் சார். நான் எப்படி பார்க்குறேன் சார், அரசியலை தாண்டி ஏன் கட்சி மாறுகிறார்கள், நீங்க அதை தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் கட்சி மாறுகிறது என்பது அதுக்கு பல காரணங்கள். ஒன்று கொள்கை முரண்பாடு, இன்னொன்று தலைமையிடத்தில் மட்டும் முரண்பாடு. கொள்கையில முரண்பாடு இருக்க, தலைமையில முரண்பாடு இருக்கும். இன்னொன்று வந்து ஈடிக்கு பயந்து, இப்ப சமகாலத்துல ஈடிக்கு பயந்து, சிலதுல பதவி ஆசை, இப்படி பல காரணிகள் இருக்குது. இப்ப நீங்க நயினா நாகேந்திரன் அவர்கள் அஇஅதிமுக இருந்து பாஜகவிற்கு சென்றதற்கான காரணம் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு ஸ்பேஸ் இல்லை, அப்ப அவர் போறாரு. விஜயதரணி வந்து காங்கிரஸ்ல இருந்து பாஜகவிற்கு போன காரணம் கொள்கை முரணா கிடையாது. அப்ப அங்க ஏதாவது பதவி கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க, அங்கே கிடைக்கல, இப்ப விரக்தியில் இருக்கிறாங்க. இப்ப மல்லை சத்யாவுக்கு மதிமுகவுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருதுல்ல, அது கொள்கை முரணும் கிடையாது, பதவி ஆசையும் கிடையாது, அது வேறு சில காரணங்கள். இப்ப ஆதவர்ஜுனா வந்து விசிகாலேருந்து போனதுக்கு முற்றிலும் வேற காரணங்கள். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் இவர்கள் மாறி இருக்க. இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி முற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய கட்சி, அதிலிருந்து விலகி வந்தவர்கள் இப்பவும் வேற கட்சியில் சேர்ந்திருக்காங்க, திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. ஆனால் தமிழ் தேசியத்திற்கு எதிராக அவர்கள் இருப்பார்களே என்று கேட்டால் இல்லை.